Hello students, welcome back to Arul Spoken English. In the class la 5 forms of be, have, do பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்த கிளாஸ் வந்து ரொம்ப அடிப்படையான மிகவும் முக்கியமான கிளாஸ். ஆக்சுவலா இத வந்து நம்ம வந்து 12 tenses 1 by 1 பார்த்தோம் பாருங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திருந்திருக்கலாம். ஆனா அப்ப பார்த்தா சில விஷயங்கள் இதுல இருக்கலாம் ஒண்ணுமே புரியாது அப்படிங்கறனால 12 tenses 1 by 1 பார்த்து முடிச்சதும் உடனே இந்த கிளாஸை நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அதனால இந்த கிளாஸ் இது ரொம்ப அடிப்படையான மிக முக்கியமான கிளாஸ். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற செயல்கள்லாம் ஐ வி யூ ஹி சி இட் தே அவங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஹி அப்படின்னா ஒரு ஆண் பேரை சொல்லிக்கலாம், இல்லைன்னா வந்து ஹி அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தடுத்து பேசும்போது. ஒரு பெண்ணா வந்து சீன் சொல்லலாம், இல்லைன்னா வந்து அவங்க பேர் கூட சொல்லலாம். அதே மாதிரி தான் ஒரு பொருளோ ஒரு திங்ஸோ இருந்துச்சு அப்படி ஒரு பொருளோ ஒரு மிருகமோ இருந்தால் வந்து இட்டு, நிறைய பொருட்கள் இல்லை நிறைய மனிதர்கள் இருந்தாங்கன்னா தே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஓகே, அதனால தான் இவங்களுக்கு தான் நம்ம அடிக்கடி வந்து என்னது சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்க அதாவது இந்த 7 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா 3 அடிப்படை செயல்கள் தான் செய்கிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய இடம் சொல்லியிருக்கேன். அப்படி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பி, ஹேவ், டூ அப்படின்னு சொல்லி 3 அடிப்படை செயல்கள் தான் செய்கிறாங்க. அதை நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம்? இரு, வைத்திரு, அதுக்கப்புறம் செய். இந்த 3 அடிப்படை செயல் தான் செய்கிறாங்க. ஓகே, இந்த செயலை பார்த்தீங்கன்னா எல்லா செயல்களும் வரும். இரு அப்படின்னா வச்சுங்க, ஃபர்ஸ்ட் இருவை பற்றி பார்ப்போம். இரு அப்படின்னா ஜஸ்ட் இருக்கிறது தான் இரு. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி, இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ நான் வந்து பெருசாக எந்த செயலும் செய்யலை, ஜஸ்ட் இருக்கிறேன். ஆனால் அதுவே ஒரு செயல் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ இந்த மார்க்கர் இப்போ இருக்கு, இப்போ இல்லை. ஸோ இருக்கிறேன் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு செயல் தான். ஓகே, ஆனால் அதில் பெரிய ஆக்ஷன் எதுவும் இருக்காது. நம்ம பேசுகிற மாதிரியோ இல்லை பாடுற மாதிரியோ ஓடுற மாதிரியோ எழுதுகிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாதனால, ஒரு மூமெண்ட்டான ஒரு ஆக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாதனால நம்ம அதை வந்து ஒரு ஆக்ஷனாகவே நம்ம நினச்சிக்கிறது கிடையாது. ஆனால் அதுவும் ஒரு ஆக்ஷன் தான். ஓகே, இப்போ இருக்குது, இப்போ இல்லை. அப்போ தெரியுதுங்களா? இது இப்போ இதோட வேல்யூ தெரியுதா? இப்போ இருக்குது, இப்படி இல்லைங்கிறது. ஸோ அதுவும் ஒரு ஆக்ஷன் தான். அதனால தான் அதையும் வந்து வெர்பில் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேவ்னா வந்து வைத்திரு. இப்போ வந்து நான் ஒரு பேனா வச்சுருக்கேன், நான் ஒரு மார்க்கர் வச்சுருக்கேன், நான் ஒரு சட்டை வச்சுருக்கேன், நான் ஒரு போர்டு வச்சுருக்கேன், நான் ஒரு டிவி வச்சுருக்கேன், நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல. ஓகே, ஸோ அந்த வைத்திருங்கிறதும் வெர்பு தான். ஆனால் நமக்கு பெரும்பாலும் இந்த ரெண்டுமே ஒரு வெர்பு மாதிரியே நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இதில் ரொம்ப பெரிய ஒரு மூமெண்ட் இருக்கிற மாதிரியான ஆக்ஷன்ஸ் கிடையாது. ஒரு ஓடுறேன், பாடுறேன், பார்க்குறேன், இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் இருக்கிற ஆக்ஷன்ஸ் இல்லை. அப்படிங்கிறனால இதை நம்ம வந்து வெர்பு மாதிரி ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செயல்களை சொல்லக்கூடிய வெர்ப்ஸ் தான். ஓகே, அதுக்கப்புறம் செய்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடுறது, ஓடுறது, பாடுறது, எழுதுறது, படிக்கிறது எல்லாமே இதில் தான் வரும். இது வந்து நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுவும் ஒரு வினைச்சொல் தான் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆக நம்ம வந்து மொத்தம் 3 விதமான அடிப்படை செயல்களை செய்கிறோம். இதில் வெறும் தான் இருக்குது. அதனால நம்ம வந்து படிக்கிறேன், அந்த செயலை செய்கிறேன், ஓடுறேன், அந்த செயலை செய்கிறேன், பேசுகிறேன், அந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம எந்த வெர்பை வேணால் கொண்டு வந்துக்க முடியும். ஆனால் இது வந்து ஜென்ரலாக செய் அப்படின்னு மட்டும் இருக்கிறனால. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த 3 அடிப்படை வெர்புகள் தெரிஞ்சிருச்சு. இந்த அடிப்படை செயல்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12 tenses மேக் பண்ணுறோம். அப்படி 12 tenses மேக் பண்ணும்போது இந்த அடிப்படை செயல்களை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால தான் இந்த அடிப்படை செயல்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகே, இந்த அடிப்படை செயல்களும் அந்த 12 tensesக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப அடிப்படையான ஒரு செயல்ங்கிற விஷயங்கிறனால நமக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த 5 forms of be, have, doல இப்போ நம்ம எடுத்த உடனே எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் பார்க்க போகிறது வந்து பி. இப்போ எதை பார்க்க போகிறோம்? பி. அப்போ பியை வந்து இங்கே எழுதிடுறேன்.
பி வந்து பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட்டில் என்ன பார்க்குறோம்? பி பார்க்குறோம். இப்போ அந்த பீனா என்ன இரு அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா 5 விதமான வடிவங்கள் இருக்குது அந்த பிக்கே. ஜஸ்ட் நம்ம பீன் தான் நினைக்கிறோம், ஆனால் இதுக்கு 5 விதமான வடிவங்கள் இருக்குது. 5 விதமான வடிவங்களையும் எங்கே எந்த வடிவம் தேவைப்படுதோ அங்கே அந்த வடிவம் யூஸ் பண்ணாதான் சென்டென்ஸ் நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணோன்னு அர்த்தம். இல்லைன்னா தப்பாக போயிடும். ஓகே, அதனால இந்த 5 விதமான வடிவங்களும் எப்படி இருக்குது, அதோட தன்மை என்ன அப்படிங்கிறலாம் நமக்கு தெளிவாக தெரியணும். அது பீக்கும் தெரியணும், ஹேவுக்கும் தெரியணும், டூக்கும் தெரியணும். ஓகே, இந்த 5 விதமான வடிவங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம எடுத்த உடனே என்ன பார்க்க போகிறோம்? பி பார்க்க போகிறோம். பீனா என்ன? தமிழில் இரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு இந்த 5 விதமான வடிவங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, பாஸ்ட் டென்ஸ்ன்னு இருக்குது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு ஒன்று இருக்குது. அதாவது இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வெர்ப்ஸு. அந்த வெர்ப்ஸுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்புன்னு இருக்குது, பாஸ்ட் டென்ஸ் வெர்புன்னு இருக்குது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்புன்னு இருக்குது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு இன்னொன்று இருக்குது, அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்புன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே போட்டிருக்கு பாருங்க நேம் ஆஃப் த வெர்ப்ஸ். ஓகே, அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இதில் எப்படிலாம் இந்த விஷயங்கள் இருக்கும், இதுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக யாரும் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, எந்த புக்லையும் இருக்காது. அதனால எழுதி முடிச்சதும் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லி நல்லா தெளிவாக நீங்களே வந்து சரளமாக யூஸ் பண்ணுற வரைக்கும் இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ ஒரு வெர்பு இருக்குது அப்படின்னா, ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வெர்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி 3 விதமான தன்மை இருக்கும். அது எந்த நிலையில் இருக்குது? செய்கிறேன்னு இருக்குதா, செய்து கொண்டு இருக்கிறேன்னு இருக்கா? அப்போ செய்கிறேன்னு இருக்குது அப்படின்னா அது சிம்பிள். செய்து கொண்டு இருக்கிறேன் இருக்கா அப்படின்னா அது கண்டினியூஸ். அப்போ அதோட அஸ்பெக்ட் ஆஃப் த ஆக்ஷன் என்ன, அந்த செயலின் தன்மை என்ன, அம்சம் என்ன. ஓகே, அஸ்பெக்ட்னா அதோட டைரக்ட் மீனிங் வந்து அம்சம், ஆனால் இலக்கணத்தில் அந்த தன்மை என்ன, அந்த செயலின் தன்மை என்ன? சிம்பிள்னா ஜஸ்ட் செய்கிறேன், அதுதான் சிம்பிள். அப்போ இங்கே பி அப்படிங்கிறதுனால இருக்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி அந்த செயல் எந்த நிலையில் இருக்கு, ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஆக்ஷன். செயல் உயிரோட இருக்கா இல்லை முடிஞ்சு போச்சா? உயிரோட இருக்கு, ஆக்டிவ், இப்போ இருக்குது, கரண்ட்ல இருக்குது. டைம் ஆஃப் த ஆக்ஷன் என்ன, நிகழ்காலம், ப்ரெசண்ட். ஸோ ஒரு வெர்புனா நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்ன அஸ்பெக்ட்ல இருக்கு, அந்த செயல் இப்போ உயிரோட இருக்குதா, அப்புறம் அதோட காலம் என்ன. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் பிக்கே நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி தான் எல்லா டென்ஸுக்கும் அது எந்த நிலையில் இருக்குது, அது ஆக்டிவாக இருக்குதா, அதோட டைம் என்ன, இங்கே டைம் கிடையாது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பியோட ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மை பார்த்துருவோம். இதுதான் இவங்க தான் செயலை செய்கிறாங்க. அப்போ இவங்க ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க எப்படி செய்வாங்க? ஐ வந்து சொல்லும்போது ஆம், நான் இருக்கேன். வி ஆர், நாங்கள் இருக்கிறோம். யூ ஆர், நீ இருக்கிறாய். ஹீ இஸ், அவன் இருக்கிறான். இங்கே இஸ். ஓகே, அப்போ இந்த இஸ்ஸோட தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களை யாராவது கேட்டாங்க இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இத்தனை விஷயங்கள் தெரியணும். அது சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்குது, செயல் ஆக்டிவில் இருக்குது, ஆமாம் இருக்கேங்கிறது உயிரோட தான் இருக்குது. அதே நேரத்தில் அது காலம், ப்ரெசன்ட் டென்ஸ், இத்தனை விஷயங்கள் தெரியணும். She is, it is, they are. ஜஸ்ட் இது என்னது, இருக்கிறதுக்கு இவ்வளோ சொல்கிறோம். அது எந்த காலத்தில்? ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில். ஓகே, இதுக்கு டைம் இருக்கா? இருக்கு, நிகழ்காலம். செயல் எப்படி இருக்குது? ஆக்டிவாக இருக்குது. சரி, அது எப்படி ஆக்டிவாக இருக்குது? இருந்து கொண்டு இருக்கிறேன்னு இருக்குதா இல்லை இருக்கிறேன்னு இருக்குதா? இருக்கிறேன்னு சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்குது. ஓகே, அஸ்பெக்ட் ஆஃப் த ஆக்ஷன் ஜஸ்ட் சிம்பிள் இருக்கிறேன்னு சொல்லுது, அவ்வளோதான். இருந்து கொண்டு இருக்கிறேன்னுலாம் சொல்ல, ஜஸ்ட் இருக்கிறேன்னு சொல்லுது. ஓகே, அப்புறம் நீங்கள் யோசிக்கலாம், இங்கே இதுக்கெல்லாம் ஆறு இருக்கு, இதுக்கு மட்டும் ஏன் இஸ்? ஒரே இரு அப்படிங்கிறது தானே, இதுக்கு மட்டும் ஏன்? இப்போ ஸ்டடி அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் ஸ்டடி தான், படிக்கிறேன்னு தான்.
ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் இஸ்ஸு, இங்கே ஆறு, இது ஆமு, இங்கே ஆறு, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யோசிக்கக்கூடும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஏன் இருங்கிறது இதுக்கு மாறுது, இதுக்கு மாறுது, இதுக்கு மாறுது, செயல் ஒன்று தானே, அப்போ ஆக்ஷன் ஒன்றா தானே இருக்கணும்னு சொல்லி 1492 தான் ஜெர்மனியில் பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வாக்கில், சாரி 1500ங்கிறேன், வெறும் 500 வாக்கில் உருவான ஒரு மொழி. அதாவது ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு மொழி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700-800 வருஷமாக அதை வந்து மெல்ல 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 டெவலப் பண்ணுறாங்க. ஸ்பெல்லிங்லாம் கொடுக்குறாங்க, ரோமன் லெட்டர் வசதி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏபிசிடி கொண்டு வர்றாங்க. அந்த காலத்தில் எந்த விதமான ஒரு இப்போ வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம ஸ்பெல்லிங் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. இப்போ கோல்டு அப்படின்னு சொன்னால் இதுதான் ஸ்பெல்லிங், வேறு எழுதக்கூடாது வேறு எதுவுமே. ஓகே. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக ஸ்பெல்லிங் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்ப்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐக்கு ஆம் போட்டிருக்கலாம், சில இடத்துல யூகே ஆம் போட்டிருக்கலாம், சிக்கு இஸ்ஸு போட்டிருக்கலாம், சிக்கு ஆர் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு லாங்குவேஜை பேசிகிட்டு இருந்தாங்க ஆரம்பித்த காலகட்டங்களில். 1492 பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து ஸ்டாண்டர்டாக ஆரம்பிக்குது. அதாவது 4 பேர் படிக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இருந்தால் தான் படிக்க முடியும். ஓகே. இப்போ படம் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் படம், அப்போ இது எல்லாரும் நம்புகிறோம், இதுதான் படம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது. இதே படத்தை நம்ம வந்து இப்படி போட்டு இதுதான் படம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ப முடியுமானா முடியாது. ஏன்னா நமக்கு இது பரிச்சயம் கிடையாது. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் ஸ்டாண்டர்டாக ஒன்று தான் கொண்டு வரணும், அப்போ தான் லாங்குவேஜ் வந்து எல்லாருக்கும் புரியும். அப்படிங்கிறனால லாங்குவேஜை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது குறிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜை பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் இந்த வார்த்தைனா இதுக்கு இதுதான் ஸ்பெல்லிங்னு எழுதணும் அப்படின்னு சொல்லி மெல்ல 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 எல்லாருமே ஸ்டாண்டர்டு பண்ணுறாங்க. ஏன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துருச்சு. ஒரு விஷயத்தை பத்திரிக்கை அடித்து கொடுத்தோம்னா எல்லாருமே படிக்கணும். அவர் ஒரு மாதிரி இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, இவர் இன்னொரு மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா அப்புறம் படிக்கவே முடியாது எல்லாரும். அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் அதை படிக்க முடியும் அப்படிங்கிற நிலை வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாம் ஸ்டாண்டர்டு பண்ணணும், அவங்க இஷ்டத்துக்குலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஹீக்கு இஸ்ஸு போடணும்னா எல்லாரும் இஸ்ஸு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டாண்டர்டு பண்ணுறாங்க. அப்போ ஸ்டாண்டர்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யார் பேசுகிற லாங்குவேஜ் வந்து டாமினண்ட்டாக இருக்கோ, யார் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க அப்படின்னா அந்த சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கவங்க, ஒரு அதிகாரம் இருக்கவங்க செலுத்துகிற அந்த அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜ், அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் வந்து சொசைட்டியை பாதிக்கும். அவங்க தான் அதன்படி தான் சொசைட்டி போகுங்கிறனால அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இஸ் அப்படிங்கிறது ஹீசி இட்டுக்கு இஸ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவங்க அவங்க வந்து இதுதான் இனிமேல் ஃபைனல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் விக்கு யூக்கு ஆர் இதெல்லாம் அவங்க தான் கடைசியாக அங்கே மாதிரி இங்கே மாதிரி நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டு கடைசியாக இப்படி தான் ஃபைனல் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதானே தவிர இதுக்குள்ள எந்த பெரிய ரகசியமும் கிடையாது. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தமிழில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம் இருக்குது. அதுக்கு இப்படி தான் போட்டிருப்பாங்க. இன்னுமே நீங்கள் வந்து இதில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், அண்ணாமலைன்னு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நாவும் இந்த மாதிரி லையும் நம்ம யூஸ் பண்ணுறத நிப்பாட்டிட்டோம். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறோம், இப்படி தான் யூஸ் பண்ணுறோம், துணைக்கால் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம். லை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். இதை ஸ்டாண்டர்டு பண்ணவே நம்ம தமிழ்நாடு அரசோட கெசட்டில் இனிமேல் இப்படி தான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் மாற்ற முடிஞ்சிச்சு. ஆனால் இதே வந்து எல்லா இடங்கள்லையும் மாற்ற முடிஞ்சா, தமிழ் பேசுகிற எல்லா மக்களும் மாறிட்டாங்க அப்படின்னா கிடையாது. குறிப்பாக தமிழ் பேசுகிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்கள் இன்னும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா அங்கே மாற்ற முடியல, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட அதிகாரங்கிறது இங்கே வரைக்கும் தான் அப்படிங்கிறப்ப இங்கே மாற்றிட்டோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால ஒரு விஷயத்தை ஸ்டாண்டர்டு பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஸ்டாண்டர்டான விஷயத்தை மாற்றுறதும் சாதாரண விஷயம் கிடையாது.
ஓகே, இப்போ நம்ம யோசிக்கலாம், ஹீக்கு ஆரே போட்டுக்கலாம், சீக்கே ஆரே போட்டுக்கலாம், இட்டுக்கு ஆரே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆனால் இதை யார் மாற்றுறது? எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப திடீர்னு ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர்றது கஷ்டம். ஒருவேளை இங்கே எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து கெசட்டில் போட்டு பண்ணாங்களோ அது மாதிரி இனிமேல் நீங்களும் எல்லாத்துக்குமே ஆரே போடுங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆமே போடுங்கன்னு சொல்லலாம். ஓகே, அதுவும் இல்லாமல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து ஆம் ஈஸியாக உச்சரிக்க முடியும். ஐக்கு இஸ் போட்டு உச்சரிச்சு பாருங்க, கஷ்டமாக இருக்கும். ஐஸ் ஐஸ் சொல்லி உச்சரிக்க கஷ்டமாக இருக்கும். ஐஸ் டூயிங் அப்படின்னு சொல்ல கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு லாங்குவேஜுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாமே ஈஸியாகவே நம்ம செட் பண்ண முடியுமானா அதுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அந்த வாய்ப்பு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால ஐக்கு வந்து ஆம் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ எது பெஸ்ட்டாக தெரியுதோ அதை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதானே தவிர இதில் வந்து பெரிய ஒரு ரகசியம்லாம் இதில் கிடையாது. ஓகே, அப்போ இதோட அர்த்தம் என்னென்னா நான் இருக்கிறேன், அவ்வளோதான். நாங்கள் இருக்கிறோம். அப்போ ஒரு இரு அப்படின்னு சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஹீ சீட்டுக்கு இஸ் தான் போடணும். ஓகே, அதே இரு அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து அது இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வெர்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து வாஸ், வீக்கு வந்து வேர், இதுக்கும் வேர், ஹீ சி இட்டுக்கு வாஸ். ஓகே, தேக்கு வந்து வேர். இது என்ன சொல்லுது? ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன், வி வேர் நாங்கள் இருந்தோம். ஏன்னா காலம் மாறிடுச்சு. காலம் என்ன மாறிடுச்சு? பாஸ்ட் ஆயிடுச்சு. செயல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஆக்ஷன்? கம்ப்ளீட்டட். ஆக்டிவ் கிடையாது, இப்போ ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்குன்னு கிடையாது, கம்ப்ளீட்டட். என்ன அஸ்பெக்ட், என்ன தன்மையில் இருக்கு? சிம்பிளில் இருக்கு. ஜஸ்ட் செஞ்சேன், அப்போ ஜஸ்ட் இருந்தேன், அவ்வளோதான். நான் இருந்தேன், நாங்கள் இருந்தோம், அவர்கள் இருந்தார்கள். ஓகே, தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிகே இன்னும் 3 விதமான வடிவங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் 2 ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. அதில் ஒன்று ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது என்ன அஸ்பெக்டில் இருக்குன்னா சிம்பிள். ரெண்டாவது கண்டினியூஸ் அஸ்பெக்டில் இருக்கு. சிம்பிள் அஸ்பெக்ட்னா ஜஸ்ட் இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். கண்டினியூஸ் அஸ்பெக்ட்னா இருந்து கொண்டு இருக்கிறேன், இருந்து கொண்டு இருக்கிறேன், இருந்து கொண்டு இருக்கிறேன். நான் கவலையாக இருக்கிறேங்கிறது வேற, நான் கவலையாக இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதும் வேற. ரெண்டுக்கும் கொஞ்சம் மீனிங் வித்தியாசம் இருக்குது. நான் கவலையாக இருக்கிறேன்னா ஜஸ்ட்டு செயலை கவலையாக இருக்கேன்ப்பான்னு சொல்கிறது. நான் கவலையாக இருந்து கொண்டு இருக்கிறேன்னா நீங்கள் ரொம்ப டீப்பாக கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஏன்னா இருந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் சப்ஜெக்ட் அந்த செயலை நீங்கள் ரொம்ப நிலைப்படுத்தி சொல்கிறீங்க, அந்த செயலை தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் கவலையாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கும் நான் கவலையாக இருந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா நான் கவலையாக இருக்கிறேங்கிறது கவலையாக இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கவலையாக இருந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த செயலை ரொம்ப டீப்பாக இருக்கிறனால ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் போயிடும். ஓகே, ஸோ அதுதான் இந்த. எப்போ இங்கே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் பிக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செயல் ஆக்டிவ். காலம் இருக்கா அப்படின்னா காலம் கிடையாது. இந்த டேபிளை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேபிள், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து எங்கேயுமே இந்த டேபிளை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதாவது இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் பி ஹேவ் டூவோட டேபிளை வந்து எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. டேபிள்னா அட்டவணை. ஓகே, இப்போ அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் பி தான் சொல்கிறோம். பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காலம் இருக்கானா கிடையாது. அதனால நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, இருந்தேன் அப்படின்னு காலத்தை காட்ட முடியாது. ஜஸ்ட் இரு அப்படிங்கிற செயல் ஆக்டிவாக இருக்குது, அது சிம்பிள் ஆஸ்பெக்டில் இருக்குது. ஆனால் காலம் கிடையாது. அதை நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள். அதனால நம்ம இருந்தேன்னு சொல்ல முடியாது, இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த தன்மையில் இருக்குது, ஆனால் காலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன் காலம் இல்லாத வினை சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபிள் வெர்ப்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் அவரோட ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ ஐ ஹாவ் ஸ்டடீட் அப்படிங்கிறதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
நான் படித்திருக்கிறேன். அதுதான். ஓகே, நான் படித்திருக்கிறேன். இதோட உள் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, நான் படித்து அப்புறம் இருக்கிறேன். அதுதான் படித்து இருக்கிறேன். இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட எக்ஸாம் டே அன்னைக்கு கேள்வி கேட்குறான், நீ அந்த கேள்வியை படிச்சிருக்கியான்னு. நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன்னு தான் சொல்லுவேன். படிச்சிருக்கேன்னு நம்ம நார்மலாக பேசும்போது சொல்கிறோம். அதை தூய தமிழில் பார்த்தோம்னா படித்து இருக்கிறேன், படித்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். படித்திருக்கிறேன்னா படித்து அப்புறம் இருக்கிறேன். இந்த படித்துங்கிற செயல் எப்போ நடந்துச்சு? 1 வீக்குக்கு முன்னாடி. அப்புறம் 1 வீக் ஆயிடுச்சு. ஓகே, கேப் 1 வீக் கேப். அப்புறம் இப்போ இருக்கிறேன். இது வந்து எக்ஸாம் டே. ஓகே, அப்போ நம்ம 2 செயலை கம்பைன் பண்ணி இங்கே பேசுகிறோம். படித்தேங்கிற செயலையும் பேசுகிறோம், இருக்கேங்கிற செயலையும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் படித்தேன் அந்த செயலையும் பேசுகிறோம், இப்போ இருக்கேன் அதையும் பேசுகிறோம். ஸோ அந்த மாதிரி பேசும்போது நம்ம சப்ஜெக்டோட ஏதாவது ஒரு செயலுக்கு தான் காலம் கொடுக்க முடியும். ஒருவேளை சப்ஜெக்டோட 2 செயலுக்கும் நம்ம காலம் கொடுத்தோம்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, சப்ஜெக்டுக்கு 2 காலத்துலையும் இருக்குங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த கால ஓட்டத்தில் ஒரு மனிதர் வந்து அட் அ டைமில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். இப்போ ப்ரெசன்ட் எக்ஸாம் டே இன்னைக்கு, எக்ஸாம் டே அன்னைக்கு தான் நான் இருக்க முடியும். ஓகே, ஆனால் இந்த எக்ஸாம் டேக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் படித்தேன். அந்த செயலை வேணா நான் இப்போ வச்சிருக்கேன்னு சொல்ல முடியும், அந்த செயலை வேணா நான் எடுத்துக்க முடியும். ஆனால் மறுபடியும் இங்கே எக்ஸாம் டே அன்னைக்கு இருந்துக்கிட்டு அந்த படித்தேன் அப்படிங்கிற செயலுக்கு காலம் கொடுத்தேன் அப்படின்னா சப்ஜெக்ட் இந்த காலத்துக்கும் போயிடும். இந்த காலத்துக்கும் போச்சுன்னா அட் அ டைமில் எக்ஸாம் டேவும் இந்த பூமியில் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி படித்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாளும் இந்த பூமியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு அதிசயம் நடக்காது. காலம் வந்து அந்த ஒரு வாரம் முடிஞ்சு இங்கே பக்கம் அந்த எக்ஸாம் டே அன்னைக்கு வந்துருச்சுன்னா அது அடுத்து இந்த பக்கம் போயிட்டு தான் இருக்குமே தவிர, அங்கே எக்ஸாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி படித்தேன் அந்த காலமும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, எக்ஸாம் டே அன்னைக்கு அந்த காலமும் ஓடிக்கிட்டு இருக்கானா பூமி அப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகாது. இன்னொரு பூமி வந்து கொண்டு வந்தால் தான் அந்த மாதிரி இன்னொரு பூமியில் வந்து வேணால் இன்னொரு நாள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இங்கே ஒரே பூமியில் ஒரு நாளுங்கிறது ஒரு தடவை தான் வரும், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். ஸோ இங்கே சப்ஜெக்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டே அன்னைக்கு தான் இருக்கே தவிர, எக்ஸாம் டே அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி படித்தேன் பாருங்க அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு படித்து இன்னைக்கு இங்கே வந்துருச்சு. அப்போ சப்ஜெக்டோட ஒரு செயலுக்கு தான் காலம் கொடுக்க முடியும். அட் அ டைமில் 2 செயலுக்கும் காலம் கொடுத்தோம்னா சப்ஜெக்ட் 2 செயல்னு இருந்துகிட்டு இருக்குன்னு ஆகிடும். அப்போ எக்ஸாம் டே அன்னைக்கும் இருக்குது, படித்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கேயும் அட் அ டைமில் இப்போ இருந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஆகிடும். அதனால அந்த படித்தேன் அப்படிங்கிறதுக்கு காலம் கொடுக்காம ஜஸ்ட்டு செயலை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, ஜஸ்ட்டு செயலை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஏன் காலம் செயல் 2 ஒன்றா இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். அது ஏன் செயலை மட்டும் எடுத்துக்கணும், காலத்தை மட்டும் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா காலம் கொடுத்தோம்னா 2 ஒன்றா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது, அதனால பண்ணியிருந்தோம். இப்போ செயலுக்கும் காலத்துக்கும் என்ன தொடர்பு, ஏன் செயலும் காலமும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஏன் வந்து சப்ஜெக்டோட ஒரே ஒரு செயலுக்கு மட்டும்தான் காலம் எடுக்கிறோம்? ஏன்னா அட் அ டைமில் 2 செயலுக்கும் காலம் கொடுத்தோம்னா சப்ஜெக்ட் 2 இடத்துலையும் இருக்கும், அதனால ஒரு இடத்துல தான் காலம் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு மனிதர் அட் அ டைமில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். இவர் எக்ஸாம் டே அன்னைக்கு இருக்காரு, ஆனால் அதுக்கு முன்னாடி படித்த அந்த செயலை மட்டும் எடுத்துக்கிறாரு, அதுதான் படித்து இருக்கிறேன். ஓகே, இப்போ இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சாகணும், ஏன் எப்போ பார்த்தாலும் நம்ம செயலை காலத்தோடையே ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செயல் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரே ஒரு செயல் தான். ஆனால் அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை டென்ஸ் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, இத்தனை பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு, இங்கே கூட காலமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் காலத்தை வந்து இல்லாத காலத்துக்கு கூட காலம் இருக்கா இல்லையா நம்ம வெறுப்புக்கு சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலை ஏன் இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் செயலுக்கும் காலத்துக்கும் எப்போதும் தொடர்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம மனிதர்கள் வந்து ஒரு செயலை சொல்லும்போது அந்த செயலின் நிலை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. நான் அவனிடம் 10 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதில் மீனிங்கே இல்லை. கொடுத்தேனா, கொடுக்கிறேனா, கொடுப்பேனா, இது தெளிவாக தெரியணும். நான் அவனிடம் 1000 ரூபாய் கொடு
அப்படின்னா அதில் மீனிங் இல்லை. 1000 ரூபாய் கொடுத்தேனா, கொடுக்கிறேனா, இல்லை கொடுப்பேனா. ஸோ செயல் வந்து எந்த நிலையில இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம காலத்தை தான் சொல்கிறோம். கொடுத்தேன், செயல் முடிஞ்சு போச்சு. கொடுக்கிறேன், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தானே இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க. அதுக்காக சரி கொடுக்கிறேன்னா இப்போ நடக்குது, அவ்வளோதான். இப்போ கொடுப்பேன் அப்படின்னா வருங்காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்போ ஏன் நம்ம காலத்தோட தொடர்பு படுத்துகிறோம் அப்படின்னா, நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த போர்டு இருக்குது, காலத்துக்கும் செயலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. இந்த போர்டு இருக்குன்னா இந்த போர்டை நான் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு தான் அளக்க முடியும். ஸ்கேல் இல்லைன்னா அளக்கிற அந்த டேப், அளக்கிற அந்த டேப்புக்கும் ஸ்கேலுக்கும் இந்த போர்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த போர்டும் நீளமாக இருக்குது, அளக்கிற அந்த ஸ்கேலோ 1 அடி ஸ்கேல் 30 சென்டிமீட்டர் இருக்கும், இல்லை டேப்போ ஒரு 100 அடி அந்த மாதிரி ஒரு பெரிய டேப் கூட வச்சுக்கோங்க. அதுக்கும் இதுக்கு என்ன தொடர்புனா, இதுவும் நீளமாக தான் இருக்குது, அந்த அளக்கிற அந்த ஸ்கேல் இருக்கு பாருங்க, அதுவும் நீளமாக தான் இருக்குது. அதனால ஈஸியாக அதை வச்சு நம்ம அளந்துடுறோம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா, 1 கிலோ அரிசி வாங்குறீங்க. ஓகே, 1 கிலோ அரிசி, அதை ஏன் ஒரு எடக்கல் வச்சு அளக்குறாங்க? 1 கிலோ கல் வச்சு ஏன் அளக்குறாங்க? 1 கிலோ எடக்கல் வச்சு ஏன் அளக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு அதுக்கு என்ன தொடர்புனா, இதுவும் வெயிட்டாக இருக்குது, இந்த எடக்கல்லும் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அளக்கப்படுற ஒரு விஷயமும் எதை வச்சு அளக்குறோமோ ரெண்டுக்கும் காமனாக ஒரு விஷயம் இருக்கணும், அதை வச்சு தான் நம்ம அளக்க முடியும். ஓகே, அப்போ இந்த காலத்துக்கும் செயலுக்கும் என்ன தொடர்பு? ஏன் அதை காலத்தை வச்சு நம்ம அந்த ஒரு செயலை அளக்க முடியுது, அந்த செயலோட நிலை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கால ஓட்டத்தில் காலம், அதாவது இதுதான் டைம் லைன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா, இந்த கால ஓட்டத்தில் டயத்துக்கு நேரத்துக்கு முடிவே இல்லை அப்படிங்கிறது வந்து எங்கள் சயின்ஸில் டைம் இஸ் எண்ட்லெஸ்ன்னு சொல்லி சயின்ஸில் சொல்லுவாங்க. ஓகே, அதை வேணாம், நம்ம வந்து லாங்குவேஜ். இப்போ லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு நாள் அப்படின்னா ஒரு பகல் ஒரு இரவு அப்படிங்கிற நம்ம ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கிட்டுறோம். அது முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு டேங்கிறது காலையில் ஆரம்பிக்குது, நைட் ஆனால் முடிஞ்சு போயிடுது. அப்போ மறுபடியும் இது கண்டினியூ ஆகுது, ஒரு டே ஒரு நைட். ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே. தமிழ்லேயே எழுதுகிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு பகல் ஒரு இரவு, அது சேர்ந்தது என்ன ஆகிடும், மறுபடியும் ஒரு நாள். அப்போ இந்த மாதிரி ஆரம்பிக்குது முடியுது. ஒரு வாரம் அப்படின்னா 7 நாள். திங்கக்கிழமை ஆரம்பிக்குது, இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது, சனிக்கிழமை முடிஞ்சிருது. அப்போ இந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படி காலம் வந்து ஒரு முடிவில்லாது அப்படின்னாலும், நம்ம மனிதர்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வசதிக்காக காலத்தை வந்து ஆரம்பிக்குது முடியுது அந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஓகே, ஒரு வருஷமா 365 நாள் ஆரம்பிக்குது முடியுது அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு இந்த செயலும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் முடியும். இப்போ போர்டை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கேன், ஆரம்பித்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ அழிச்சு முடிச்சிட்டேன். ஸோ செயலும் ஆரம்பிக்கும் முடியும். பேசிக்கிட்டே இருக்கேன், இப்போ பேசலை, அப்போ செயலும் ஆரம்பிக்குது முடியுது. ஓகே, இப்போ எழுத ஆரம்பிக்கிறேன், இப்போ எழுதினேன் முடிச்சிட்டேன். அப்போ செயலும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது முடியுது, அப்போ காலமும் ஆரம்பிக்குது முடியுது. அப்போ ரெண்டுக்கும் ஒரே தன்மை இருக்குது, அதை வச்சு நம்மளால் அளந்துட முடியும். அப்போ செயலை வந்து காலத்தை வச்சு நம்மளால் அளக்க முடியும். ஆனால் இருந்தாலும் ஏன் செயலை வந்து காலத்தை வச்சு நம்ம அளக்குறோம் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் நம்ம பெருசாக சொல்கிறது இல்லை. அப்படின்னா நம்ம ஒரு செயலை அளக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு அந்த மீனிங் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே, சிரமமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த செயல் கூட கால வார்த்தையை அட்டாச் பண்ணி செயலின் நிலை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறோம். இப்போ வந்தான் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், வருகிறான் ப்ரெசன்ட் டென்ஸ், வருவான் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, அப்போ செயலோட நம்ம காலத்தை ஒப்பிட்டு அட்டாச் பண்ணிக்கிறோம். அந்த கால வார்த்தைகளை அட்டாச் பண்ணி செயலின் நிலை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. வந்தான் முடிஞ்சு போச்சு, வருகிறான் நடந்துகிட்டு இருக்கு, வருவான் இந்த செயல் இன்னும் தான் ஆரம்பிக்கும்.
ஓகே, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம காலத்தை வந்து ஏன் டைமோட அட்டாச் பண்ணுறோம்னா ரெண்டுக்கும் ஒரே தன்மை இருக்கிறனால. ஆனால் அதை நம்ம அளக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னால் நமக்கு மீனிங் கஷ்டமாக இருக்கும். ஏன் புரிஞ்ச கஷ்டமாக ஏன் அப்படின்னா, நம்ம பொதுவாக செயலோட அளக்கிற தன்மையை எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா அட்வெர்ப்ஸ் வச்சு சொல்லுவான். நான் வந்து வேகமாக பேசுகிறேன், அவன் மெதுவாக சாப்பிடுகிறான். ஓகே, இந்த மாதிரி வேகமாக மெதுவாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயலை வந்து கிட்டத்தட்ட அளக்கிற தன்மையில் வரும். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு தான் நம்ம செயலை பொதுவாக அளக்குறோம் அப்படிங்கிற நம்ம நம்புறனால இந்த டைமை வச்சு அளக்குறோன்னு சொன்னால் நமக்கு மீனிங் எடுத்துக்க கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம டைமை வச்சு காலத்தை அளக்குறோம், டைமை வச்சு செயலை அளக்குறோன்னு சொல்ல தேவையில்லை. அட்டாச் பண்ணி அது எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து, ஓகே, ஒப்பிட்டு பார்த்து எந்த நிலையில் செயல் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஏன் வந்து காலத்தையும் செயலையும் ஒப்பிட்டு பார்க்குறோன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காலமே இல்லாத வெர்பு ஏன் யூஸ் பண்ணுறோம்னா 2-3 செயல்களை கம்பைன் பண்ணும்போது சப்ஜெக்டோட ஏதாவது ஒரு காலத்தை தான் சொல்லணும். 2-3 காலத்தை சொன்னோம் அப்படின்னா சப்ஜெக்ட் 2-3 இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ சென்டென்ஸு கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா சப்ஜெக்ட் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் ஏற்கனவே முடிஞ்சு போன செயலை வச்சிருக்கேன்னு சொல்லி பேச முடியும். அந்த செயலை மட்டும் நம்மளால் எடுத்துக்க முடியும். சப்போஸ் காலம் கொடுத்துட்டோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அந்த காலத்துக்கும் போயிடும். அப்போ இந்த காலத்துலையும் இருந்துகிட்டு இருக்குன்னு ஆகிடும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் போயிடும், எக்ஸாம் டே அன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் கால ஓட்டத்தில். ஆனால் முடிஞ்ச செயலை எடுத்துக்கிறேன், செயலை மட்டும் சேர்த்துக்க முடியும். ஓகே, ஏன்னா அது சப்ஜெக்டோட செயல் தானே, அதனால சப்ஜெக்ட் எடுத்துக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன போடுறோம் அப்படின்னா பி, எல்லாத்துக்குமே பி தான், எல்லாத்துக்குமே பி தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீசிட்டுக்கு ஹிஸ் இருக்குது, ஹீசிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே பி தான். நோ டைம், நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இருக்கிறேன் ஆனால் காலம் கிடையாது. ஓகே, இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, இருந்தேன்னு சொல்ல முடியாது. இரு அப்படின்னு சொல்லலாம், ஆனால் காலம் கிடையாமல் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பீயிங். இது என்னது? பீயிங். இருந்து கொண்டிரு அப்படிங்கிற மீனிங் வருதுல, அதுதான். காலம் கிடையாது. இருந்து கொண்டிருந்தேன், இருந்து கொண்டிருப்பேன், இருந்து கொண்டிருக்கிறேன், அந்த மாதிரி செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கு. இருக்கிறேங்கிற செயல் அதை தெளிவாக சொல்லும், இருந்து கொண்டிரு அப்படின்னு. ஆனால் காலம் கிடையாது. இந்த இருந்து கொண்டிரு, இருக்கிறேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் மொட்டையாக இருந்து கொண்டிருனா பீயிங் அப்படின்லாம் எடுத்துக்க கூடாது. இங்கிலீஷ் லாங்குவேஜோட கான்செப்டை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் என்ன சொல்லுது? இது கண்டினியூஸ் சஸ்பெக்ட்னு சொல்லுது, செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுது. அதுவும் எந்த மாதிரி ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்குன்னா கண்டினியூஸ் சஸ்பெக்டில் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இருக்கிறேன் இல்லை, இருந்து கொண்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆனால் டைம் இருக்கானா டைம் கிடையாது. ஓகே, தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பீன், பீன்னு சொல்கிறோம். ஓகே, பீன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதே இருக்கிறேன் அப்படிங்கிறதான். அதே நேரத்தில் செயல் முடிஞ்சு போயிடுச்சுங்க. ஏன்னா ஆக்ஷன் கம்ப்ளீட்டட், சிம்பிள் ஆஸ்பெக்ட். டைம் கேட்டிருக்கா? டைம் கிடையாது. செயல் முடிஞ்சு போயிடுச்சு. அதே நேரத்தில் காலம் இருக்கா அப்படின்னா காலம் கிடையாது. அப்போ இருந்திரு அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இருந்திருக்கிறேன், இருந்திருப்பேன்னு சொன்னால் அந்த இருக்கிறேன் இருப்பேன்லாம் காலம் இருக்குது. அப்போ இதை எப்படி தான் உச்சரிக்கிறது அப்படின்னா, எப்படி தான் மீனிங் எடுத்துக்கிறது அப்படின்னா, நமக்கு நம்ம தமிழ் லாங்குவேஜில் பேசும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரித்து பேசுகிறது கிடையாது. ஐ ஆம் அரேஞ்சிங் அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் பிரித்து இல்லை ஐ ஆம் சிங்கிங், நான் பாடிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரித்து பேசுகிறது கிடையாது. நம்ம ரெண்டையும் ஒன்றா போட்டு பேசிடுறோம். அதாவது பாடிக்கொண்டிருக்கிறேன், பாடிக்கொண்டிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்க, பாடிக்கொண்டிரு அப்படின்னு தனியாக இருக்குது, இருக்கிறேங்கிறது தனியாக இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி தான் சொல்கிறது பீனா, ஏன்னா அங்கே தனியாக இருக்குங்கனால. ஆனால் நம்ம லாங்குவேஜில் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கம்பைன் பண்ணி பேசுகிறதுனால சொல்லி முடிச்சிட முடியும். ஆனால் இங்கே தனியாக இருக்கிறனால அதை தமிழுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆனால் இதுக்கும் என்ன தன்மை என்ன? கம்ப்ளீட்டட், சிம்பிள் ஆஸ்பெக்டில் இருக்குது, செயல் முடிஞ்சு போயிடுச்சு. செயல் முடிஞ்சு போயிடுச்சு, காலம் கிடையாது. இதே மாதிரி ஒன்று இங்கே இருக்குது, சிம்பிள் ஆஸ்பெக்டில் இருக்குது, செயல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு,
ஆனால் காலம் இருக்குது இந்த பாஸ்ட்டுக்கு, இது காலம் காட்டாது. ஓகே, அதே மாதிரி இங்கே மாதிரி எங்கே ஒன்று இருக்குது, சிம்பிள் இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. ஆனால் இது காலம் காட்டுது, ப்ரெசண்ட் நிகழ்காலம், இது காலம் காட்டலை. அதுதான் பி, காலம் காட்டுறது ஆமாரிஸ். ஓகே, உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் நம்ம எடுத்துக்கணும். இது எந்த மாதிரி இருக்குது, நோ டைமில் இருக்குது, என்ன அஸ்பெக்டில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கு தமிழ் மீனிங் இருந்து கொண்டிரு, இருந்திரு, இரு, இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லாங்குவேஜை கற்றுக்கவே முடியாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம தமிழ் மூலமாக ஆங்கிலம் கற்றுக்கிறோமே தவிர தமிழுக்கு ஆங்கிலம் கற்றுக்கல. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கொண்டு போய் அது மாதிரி இது இல்லையே, ஒருவேளை தமிழுக்கு ஆங்கிலம் கற்றுக்கிட்டோம்னா அது மாதிரி இது இல்லையேன்னு சொல்லி நமக்கு கன்ஃபியூஸ் தான் வரும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ் லாங்குவேஜை கேட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜை உருவாக்கலை, இங்கிலீஷ் லாங்குவேஜை கேட்டு தமிழ் லாங்குவேஜ் உருவாக்கலை. அவங்க இஷ்டத்துக்கு லாங்குவேஜ் உருவாக்கியிருக்காங்க. அப்போ அவங்க அது பண்ணியிருக்காங்க, அப்போ அதுக்கு ஈக்குவலாக தான் இது பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் ரெண்டுமே மீனிங்கை கன்வே பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதானே தவிர அது செயல்படுற விதம் வேறு, நம்ம லாங்குவேஜ் செயல்படுற விதம் வேறு. ஸோ நம்ம லாங்குவேஜில் இப்படி இருக்குது, எங்கே ஏன் அதில் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. பேனா அப்படிங்கிறதுக்கு பேனான்னு இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ பெண்ணுன்னு சொல்லலாம். செயலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரன்னா ஓடு, இப்போ அதுவும் இருக்குல்ல, அது மாதிரியே இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு செயலோ ஒரு பொருளோ ஒரு இடமோ பொதுவாக எல்லா நாட்டிலையும் எல்லா இதுலேயும் இருக்குங்கிறனால அந்த மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த விஷயங்களை வச்சு இவங்க கிராமர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஓகே, அதனால இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லுது. ஓகே, அது ப்ரீபொசிஷனாக இருந்தாலும் சரி, தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி மீனிங் கொண்டு வர தன்மை கொண்ட லாங்குவேஜ் அது. அதை வந்து நம்ம லாங்குவேஜ் ஒட்டி எல்லா ரெண்டு ஆக்ஷனும் ஒட்டி இருக்கும். படித்து கொண்டு இருக்கிறேங்கிறதுல படித்துங்கிறது ஒரு ஆக்ஷன், இருக்கிறேங்கிற ஒரு ஆக்ஷன், ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே வார்த்தையாக சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம வந்து இந்த லாங்குவேஜை கம்பேர் பண்ணிவிட்டு ஏன் இது மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம இந்த லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, இவங்க இப்படி ஃபங்க்ஷன் பண்ணி கிராமரை மீனிங் பண்ணுறாங்க, கிராமர் இந்த லாங்குவேஜில் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நம்ம தமிழுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கக்கூடாது. தமிழ் மூலமாக ஆங்கிலம் கற்றுக்கணும். ஓகே, தமிழ் மூலமாக இவங்க லாங்குவேஜோட கிராமர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கற்றுக்கணும். ஓகே, அடுத்து இது வந்து உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பி வெர்ப்ஸ் வந்து தெளிவாக பார்த்துருப்பீங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் நோட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள். இந்த டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு. இது பீயிங், இது வந்து பீன், எல்லாத்துக்குமே ஓகே, எல்லாத்துக்குமே அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ரெடி ரெக்கனராக இது டக்குன்னு என்ன அப்படின்னு சொல்லி தெரியறதுக்காக. ஏன்னா இந்த மாதிரி தெளிவான விளக்கங்களை போட்டு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராமர் புக்லேயோ எங்கேயுமே இந்த விஷயம் வந்து இருக்காது. இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், ஆனால் இந்த மாதிரி தெளிவாக போட்டு இருக்காது. அதனால ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்மகிட்ட இருக்கிற அடிப்படை வெர்ப் என்ன, ஹேவ். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஹேவ். சரி, ஓகே, இப்போ இதை அழிச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எந்த சென்டென்ஸ் நம்ம பேசினாலும் இதை தவிர்த்துட்டு நம்ம போக முடியாதுங்கிறனால நம்ம இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஹேவ். ஹேவ்னா வைத்திரு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எழுதும்போது வேணால் வைத்திருன்னு எழுதலாம். ஆனால் இந்த சென்டென்ஸில் கொண்டு வரும்போது என்ன ஆகிடும்னா வைத்திருங்கிறது வைத்திருக்கிறேன்னு மாறிடும். அப்போ வைத்திருக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம வந்து இருக்கிற நிலைமையை பற்றி தான் நம்ம லாங்குவேஜில் அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம். இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லி நான் என்ன வச்சிருக்கிறேன்
ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் இங்கே யோசிக்கக்கூடாது. அப்போ ஏன் இது, அதாவது தமிழுக்கு வந்து இங்கிலீஷை படித்தா என்ன ஆகிடும்னா, நான் வைத்து இருக்கிறேன், அப்போ ஐ ஹேவ், இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்னது ப்ரெசன்ட் டென்ஸில் ஐயா, அப்போ ஆம், அப்படிலாம் போடக்கூடாது. நம்ம லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கிற தன்மையை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். நான் படித்திருக்கிறேன், ஓடி இருக்கிறேன், ஓகே, வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறதையே நம்ம லாங்குவேஜ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் படிக்கிறேன், நான் படித்திருக்கிறேன், நான் படித்து கொண்டே இருக்கிறேன், இந்த மாதிரி நம்ம லாங்குவேஜ் அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும். சிம்பிள் ஆஸ்பெக்டில் மட்டும் ஜஸ்ட் செய்கிறேன், செஞ்சேன் அந்த மாதிரி சொல்லும். மற்ற 3 ஆஸ்பெக்ட்லையும் இருக்கிற நிலைமையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த லாங்குவேஜ் வந்து ஹேவ்னா வந்து நான் என்ன பொசஸ் பண்ணுறேன், என்ன ஓன் பண்ணுறேன், ஓகே, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும். அதில் ஹேவில் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பி வெர்பை பற்றிலாம் பேசாது. இது சப்ஜெக்டோட இருக்கிற நிலையை பற்றி பேசாது. அது என்ன வச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசும். ஓகே, நம்ம லாங்குவேஜில் வந்து நான் பேனா வைத்திருக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே கூட நான் வச்சிருக்கிற நிலைமை தான் பேசுகிறேன். ஆனால் நம்ம தமிழ் லாங்குவேஜில் அந்த இருக்கிறேங்கிறத நம்ம சேர்த்து தான் பேசுகிறோம். ஓகே, ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பியூராக நீங்கள் என்ன ஓன் பண்ணுறீங்கிற மாதிரி தான் பேசும். பியை பற்றி பேசாது, அதாவது இருக்கிற தன்மையை பற்றி பேசாது. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா என் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும், இதுக்கு வந்து ஹேவ் வரும். அப்போ நீங்கள் வந்து ஹேவ் அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா இதோட ஐக்கு போடும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். இது சிம்பிள் ஆஸ்பெக்டில் இருக்குது, செயல் ஆமாம் ஆக்டிவில் இருக்குது, உயிரோடு இருக்குது, காலம் ப்ரெசண்ட். அப்போ அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ வீக்கு வந்து ஹேவ், யூக்கும் வந்து ஹேவ், ஹீ சி இட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ், ஹீ சி இட்டுக்கு என்னது ஹேஸ், ஓகே, தேக்கு வந்து ஹேவ். இன்னும் நான் வைத்திருக்கிறேன், அவர்கள் கடைசியில் ஹேவ் வந்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள், சி அது அவள் வைத்திருக்கிறாள், ஹீ அவன் வைத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம தமிழில் மீனிங் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதன் போக்கில் போய் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹேவ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹேஸ்னா என்ன, ஹேஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீசி இட்டுக்கு போடுறாங்க, அந்த செயல் ஆக்டிவாக இருக்குது, ஆனால் சிம்பிள் ஆஸ்பெக்டில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் என்ன போடுறாங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே ஹேடு தான் போடுறாங்க. இங்கே எல்லாத்துக்குமே ஹேடு தான் போடுறாங்க. ஓகே, அப்போ ஹீசி இட்டு தே, ஐவியூ ஹீசி இட்டு தே வந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸில் ஹேவுக்கு என்ன போடணும், ஹேடு தான் போடணும். ஹேடு தான் நம்ம சொல்லணும். ஐ ஹேட் எ செல்ஃபோன்னா நான் செல்ஃபோன் வைத்திருந்தேன். ஓகே, ஐ ஹேவ் எ செல்ஃபோன்னா நான் செல்ஃபோன் வைத்திருக்கிறேன். ஸோ ஹேவ்னா என்ன, ஹேடுனா என்னன்னா செயல் ஒன்று தான், காலம் வேற, வைத்திருந்தேன் வைத்திருக்கிறேன். ஓகே, ஆனால் இவங்க இறந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஹேடு தான் போடுறாங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் ஐக்கு ஹேவ், வி யூக்கெலாம் ஹேவ் போட்டாங்களா, அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஏதாவது வித்தியாசமாக ஹீ சீட்டுக்கெலாம் ஹேஸ் போட்டாங்களா, அப்போ ஹீ சீட்டுக்காக இங்கே வேறு ஏதாவது போடலாம்ல அப்படின்னு யோசிக்கலாம். அவங்க லாங்குவேஜை ஸ்டாண்டர்டு பண்ணும்போது ஏகப்பட்ட மாற்றங்கள் அடைஞ்சு ஸ்டாண்டர்டு பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஹேவுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹேத்துன்னு தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி ஹேத்துன்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நீங்கள் இப்போ பைபிள்லாம் பார்க்கலாம், பழைய இதுலாம் பார்க்கலாம். ஓகே, அப்போ லாங்குவேஜாக அவங்க இனிமேல் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டு பண்ணும்போது கடைசியாக ஃபைனலாக இது செட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கு ஹேடு செட் ஆயிடுச்சு, அவ்வளோதானே தவிர இது ஏன் இப்படி இருக்குது அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது என்னென்னவோ மாதிரிலாம் இருந்துச்சு. கடைசியாக லாங்குவேஜ் வந்து செட் ஆகும்போது இப்படி செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் லாங்குவேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இனிமேல் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. இப்போ மாற்றங்களை கொண்டு வர்றது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. ஓகே, ஏன்னா எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், அது ஒரு ஹீசி இட்டுக்கெலாம் நம்ம என்ன சொல்கிறோம், சரி இட்டுக்கு என்ன சொல்கிறோம், அந்த பேனா அங்கே இருக்கிறது, அந்த பேனா அங்கே இருக்கிறது அப்படின்னு, இங்கே இந்த பேனா இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு அக்ரிணை, தமிழ் கிராமரில் சொல்லுவோம் அக்ரிணை, அதுக்கு ரது தான் போடணும் அப்படின்னு.
இப்போ நான் வந்து புதுசாக இல்லை, நான் மாற்றத்தை கொண்டு வரேன், அது அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த பேனா அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா அது அப்படி யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவன் அவள், அதாவது ஆண் பாலை பெண் பாலை பற்றி பேசும்போது தான் ரான் போட முடியும், பெண் பாலை பற்றி பேசும்போது ரால் போடணும். நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம், ஆனால் அதை ஸ்டாண்டர்டாக எடுத்துக்குவாங்களா அப்படின்னா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம பேசலாம், ஆனால் யாராவது எடுத்துப்பாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் ஹீசி இட்டு வந்து ஹேஸ்க்கு பதிலாக ஹேவ் போடலாம், ஆனால் யாராவது அதை ஸ்டாண்டர்டாக எடுத்துப்பாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உலகம் முழுக்க இப்படி தான் ஸ்டாண்டர்டாக நிற்கிது. அதனால நம்மளும் வேறு வழியில் அப்படி தான் பேசி ஆகணும். ஓகே ஓகே அதுக்கடுத்து பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அதில் சிம்பிள் அஸ்பெக்ட் ஆக்டிவாக இருக்குது. டைம் இருக்கா அப்படின்னா டைம் கிடையாது. இந்த மூணுக்குமே டைம் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இதை நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? பார்ட்டிசிபிள் வெர்ப்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ அதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே ஹேவ் தான் போடுறாங்க. நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டே இருப்பேன். ஐ ஹாவ் பீன் குக்கிங், சாரி ஃபியூச்சர் டென்ஸ்னா ஐ வில் ஹாவ் பீன் குக்கிங், ஐ ஹாவ் பீன் குக்கிங், ஐ ஹாவ் பீன் குக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சமைத்து கொண்டே இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் குக்கிங். ஐ வில் ஹாவ் பீன் குக்கிங், நான் சமைத்து கொண்டே இருப்பேன். அப்போ அங்கே வர்ற அந்த ஐ வில் ஹாவ் எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஐ ஹாவ் பீன் குக்கிங், அதில் வந்து இருக்கிறது என்னது? இது ப்ரெசன்ட் டென்ஸ், நான் சமைத்து கொண்டே இருக்கிறேன். அந்த ஹாவ் வந்து இங்கே இருக்கிற ஹாவ், ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற ஹாவ். அதே ஐ வில் ஹாவ் பீன் குக்கிங் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஹாவ் எங்கேருந்து எடுத்திருக்கோம்? இங்கே இருந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கிற அந்த ஹாவ், அதாவது இங்கே இருந்த இந்த ஹாவ் எடுத்திருக்கோம். இங்கேயும் ஹேவ் தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்னாவே காலம் காட்டக்கூடாது. எந்த செயல்லையும் காலம் காட்டக்கூடாது. விருப்பத்தை தான் காட்டணும், ஆனால் எதுலேயும் காலம் காட்டக்கூடாது. எத்தனை நீங்கள் ஆக்ஷன் போட்டிருக்கீங்க, இங்கே ஒரு ஆக்ஷன், பீன்கிறது ஒரு ஆக்ஷன், குக்கிங்கிறது ஒரு ஆக்ஷன், 3 ஆக்ஷன் போட்டிருக்கீங்க. 3 ஆக்ஷன்ஸ் போட்டிருந்தாலும் எந்த ஆக்ஷன்ஸ்லையும் காலம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான விருப்பம் தான் போடணும். ஏன்னா விருப்பத்தை தான் சொல்கிறோம். காலத்தை காமிச்சா ஒன்று ப்ரெசண்டாவோ பாஸ்டாவோ ஆகிடும், இல்லைன்னா அந்த பாரு எதிர்காலம் இங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி காட்டின மாதிரி ஆகிடும். அதனால அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஹேவ் நீங்கள் யோசிக்கலாம், இது ஹேவ் தான், இது ஹேவ் தானே. ஆனால் இந்த ஹேவ் இங்கே இருந்து எடுத்த ஹேவ். ஓகே, அப்போ காலம் காட்டாத, அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் ஹேவ் தான் போடுவான்னு சொல்லணுமா? எல்லாத்துக்கும் ஹேவ் தான். அதனால தான் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஹேஸ் பீன் குக்கிங், அவன் சமைத்து கொண்டே இருக்கிறான். அதே ஃபியூச்சர் டென்ஸ் வரும்போது ஐ வில் ஹாவ் தான் போடணும். ஐ வில் ஹாவ் பீன் குக்கிங். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஹாவ் தான். ஓகே, எல்லாத்துக்குமே ஹாவ் தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, ஹீ போட்டுருவோம். he will have been cooking. he will have been cooking. ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது ஹேஸாக மாறிடும். இங்கே நம்ம ஃபியூச்சரில் அதே ஹேவ் தான் யூஸ் பண்ணுறோம். சாரி, அதே இந்த ஹேவ் வெர்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம காலம் காட்டாத ஹேவ் போடணுங்கிறனால நம்ம இங்கே இந்த ஹேவ் தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம். அது ஹீசி இட்டார்னாலும் நமக்கு கவலை கிடையாது. காலம் காட்டாத ஒரு ஹேவ் வெர்பு போடணும். அப்போ அது எங்கே? அது சிம்பிள் ஆஸ்பெக்டில் இருக்கணும் இந்த எதுக்கு அப்படிங்கிறனால இங்கேருந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹேவ் எங்கேருந்து வந்துச்சு? இங்கேருந்து வந்திருக்கு. ஓகே, காலம் காட்டாத ஹேவ். அது ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கிறது எல்லாமே காலம் காட்டாத ஹேவ். அது எங்கேருந்து எடுத்திருக்கோம்? இங்கேருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஹேவ், இதுக்கு செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடியது. ஒரு இந்த கண்டினியூஸ் அஸ்பெக்ட் செயல் ஆக்டிவாக அதில் தான் இருந்துகிட்டு இருக்கு சப்ஜெக்ட், அந்த மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறத சொல்லக்கூடியது. அதனால இது வந்து ஹேவிங். நல்லா எழுதிடுறேன். ஹேவிங்
ஹேவிங்னா செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கு. ஐ ஆம் ஹேவிங் டின்னர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹேவிங் டின்னர்னா நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இந்த ஹேவிங்க்கு எப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் மீனிங் வந்து அப்படின்னா, இதோட டைரக்டாக நம்ம தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஹேவுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று வைத்திருக்கிறது, இன்னொன்று பெற்று அப்படின்னு சொல்லி. நான் டின்னரை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இரவு உணவை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் சொல்லும்போது நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அதாவது வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வாயில் போட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறேன், அப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ செயல் முன்னேறி கொண்டிருக்குது. அந்த மாதிரியான ஹேவிங் இது. அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, செயல் முன்னேறி கொண்டிருக்கிற ஹேவிங் ஹேவ் வெர்பு என்ன அப்படின்னா இதுதான் கண்டினியூஸ் அஸ்பெக்ட். செயல் முன்னேறிட்டு இருக்கு, ஆக்டிவாகவும் இருக்குது. ஆனால் இதுக்கு டைம் கிடையாது. ரொம்ப முக்கியம், டைம் கிடையாது. அதனால தான் ஐ ஆம் ஹேவிங் டின்னர், ஐ வாஸ் ஹேவிங் டின்னர், ஐ வில் பி ஹேவிங் டின்னர்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஓகே, அந்த ஹேவிங்கை வந்து எங்கே வேணால் ஏன் போட்டுக்க முடியுது, 3 டென்ஸுக்கு ஏன் போட்டுக்க முடியுதுன்னா நம்ம இதுக்கு டைம் கிடையாது. செயல் ஆக்டிவ், அஸ்பெக்ட் கண்டினியூஸ், இருந்து கொண்டிரு அப்படிங்கிற மீனிங். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இன்னொரு ஃபார்ம் இருக்குது ஹேவுக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஹேட். ஓகே, இங்கே ஒரு ஹேட் இருக்கு, ஆனால் இந்த ஹேடுக்கு டைம் இருக்குது. இங்கே ஒரு ஹேட் இருக்கு, ஆனால் இந்த ஹேடுக்கு டைம் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. சிம்பிள் சிம்பிள், கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் இது பாஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது, ஆனால் இது டைம் காட்டுதானா, டைம் காட்டலை. ஸோ ஹேட்னாவே நம்ம என்ன நினச்சக்கூடாது, அது பாஸ்ட் டென்ஸ்ன்னு நினச்சக்கூடாது. ஹேட்னா அது எங்கே இருக்குது, அந்த இடத்த பொறுத்து தான் அதுக்கு டைம் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிய வரும். ஓகே, இப்போ ஐ ஹேட் எ பென்னில் நான் ஒரு பேனா வைத்திருந்தேன். இதில் இந்த ஹேடுக்கு டைம் இருக்குது, ஏன்னா இந்த ஹேடு வந்து இங்கே இருந்து எடுத்தது. ஓகே, இதே ஐ ஹேட் எ பென், நான் ஒரு பேனா வைத்திருந்திருந்தேன். ஓகே, நான் ஒரு பேனா வைத்திருந்திருந்தேன். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா அப்படிதான் வந்து அதை போட முடியும். ஐ ஹேட், அதாவது ஒரு பேனாவை வச்சிருந்து இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் ஐ ஹேட். இது வந்து நம்ம இப்போ ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தமிழில் மீனிங்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்படி ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் பாசிபிள். ஆனால் அதை நம்ம வந்து பெருசாக ஆனால் இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹேடு வந்து எங்கேருந்து எடுத்தது அப்படின்னா இங்கே இருந்து எடுத்தது. ஆனால் நம்ம வந்து ஒரு பேனா வச்சுருந்தேன்னா ஜென்ரலாக பேசுவோம். ஐ ஹேட் எ பென் அப்படின்னா நான் ஒரு பேனா வைத்திருந்திருந்தேன் அப்படின்னு நம்ம பேசுறது கிடையாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இப்படி ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பாசிபிள். அது எப்படி அப்படின்னா ஐ ஆம் ஒரீடுங்கிறது, ஐ ஆம் சீரியஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள், நான் சீரியஸாக இருக்கேன் அப்படிங்கிறது பாசிபிள். நான் சீரியஸாக இருக்கேன், நான் எல்லா வேலையும் விட்டுவிட்டு நான் சீரியஸாக தான் இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் பீயிங் சீரியஸ் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. அது மாதிரி தான் நான் வச்சுருந்தேன், என்ன வச்சுருந்தேன்னா வச்சுருந்தேங்கிறத வச்சுருந்தேன், அதாவது பேனா வச்சுருந்தேன், பேனா வைத்திருந்திருந்தேன். ஆனால் நம்ம அந்த மாதிரி ஜென்ரலாக பேசுறது கிடையாது. ஆனால் அந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பாசிபிள் தான். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹேட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னாவே இந்த பி ஹாவ் டூலேருந்து தான் எல்லாத்தையும் எடுத்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஏன்னா அதே நேரத்தில் அப்படி பண்ணும்போது எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஜஸ்ட்டு வெறும் ஹேவ், ஒரு ஹேவ் அப்படின்னா அது எங்கே இருந்து எடுத்த ஹேவ் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியணும். அப்போ இந்த ஹேவுக்கு காலமே இல்லையே, இதை எப்படி நான் வந்து காலமே இல்லாமல் எப்படி நான் பேச முடியும் அப்படின்னா, இந்த ஹேவ் பார்த்தீங்கன்னா பொதுவாக எதில் வருது, ஐ வில் ஹேவில் தான் வந்துச்சு. ஐ கேன் ஹேவ் இதில் எண்ணத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் வரும். அப்போ நமக்கு அங்கே காலம் காட்ட தேவையில்லை, அது ஒரு ஜஸ்ட் செயலின் எண்ணம்,
செயலின் மீதான எண்ணத்தை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஐ வில் ஹாவ் எ பென் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு பேனா வைத்திருப்பேன். ஐ வில் ஹாவ் எ பென்னில் நான் ஒரு பேனா வைத்திருப்பேன். வைத்திருப்பேன்கிறது என்ன? செயலின் மீதான எண்ணம். அங்கே நமக்கு காலம் தேவைப்படுதா? அந்த ஹேவுக்கு தேவைப்படாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல இந்த ஹேவ் தான் யூஸ் பண்ணணுமே தவிர இந்த ஹேவ் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ரெண்டும் ஒரே ஸ்பெல்லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம். நம்ம மைண்ட் செட்டுக்கு தெரியணும். ஐ வில் ஹாவ் எ பென்னில் ஐ வில்லுங்கிறது விருப்பத்தை தெரிவிச்சிட்டோம். ஹேவ் வந்து காலம் காட்டாத, முக்கியம், காலம் காட்டாத வைத்திருக்கிறேன்னு மீனிங்கை தரக்கூடிய அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் சிம்பிள் அஸ்பெக்டில் ஆக்டிவில் நோ டைம் அந்த ஹேவ் அது அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியணும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹேடு இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஹேடு தான், இதுக்கும் காலம் கிடையாது. ஓகே, நம்ம இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கும். சில இடங்களில் இது ரெண்டும் ஒரே மாதிரி, இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கும், இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அது எது அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியணும். சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு தெளிவாக தெரியணும். எந்த பாஸ்ட், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுத்து வந்திருக்கோமா இல்லை பாஸ்ட் டென்ஸ்லேருந்து எடுத்து வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி. ஓகே, பாஸ்ட் டென்ஸ்லேருந்து ஐ ஸ்டடீடில் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து தெளிவாக நமக்கு தெரியணும் நம்ம பாஸ்ட் டென்ஸ்லேருந்து இந்த ஸ்டடீடு எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு. இதே ஐ ஹேட் ஸ்டடீட் அப்படின்னு சொல்லும்போது இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது இங்கேருந்து எடுத்து வந்திருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு டூ சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போ இந்த ஸ்டடீடுக்கும் எங்கே இருந்து இதை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக நமக்கு புரியணும். ஓகே, அது மாதிரி தான் இந்த ஹேடாக இருந்தாலும் சரி ஹேவாக இருந்தாலும் சரி எங்கே இருந்து எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியணும். ஏன்னா பொதுவாக ஹேவ்னாவே வச்சிரு அப்படின்னு தானே மீனிங் தானே, அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கூடாது. ஒரு ஹேவுக்கு காலம் இருக்குது, இன்னொரு ஹேவுக்கு காலம் கிடையாது. ஒரு ஹேடுக்கு காலம் இருக்குது, இன்னொரு ஹேடுக்கு காலம் கிடையாது. ஹேவிங்க்கு காலமே கிடையாது, செயல் ஆக்டிவ்ல இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியணும். ஓகே, இப்போ ஹேடு வந்து எல்லாத்துக்குமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதுதான் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்மியாக விஷயங்களை வச்சு நிறையா விஷயங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெறும் 26 எழுத்தை வச்சுக்கிட்டேன்னு எல்லா வேர்ட்ஸையும் உருவாக்குறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பெனிஃபிட்னா மினிமம் இன்புட் மேக்ஸிமம் அவுட்புட். இதுதான் இந்த லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு ட்ரிக்கு, ஒரு பேஸே இதுதான், மினிமம் இன்புட் மேக்ஸிமம் அவுட்புட். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், டூக்கு வந்து பார்க்க போகிறோம். டூக்கு வந்து இந்த 5 வெர்பும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த 5க்கும் நம்ம இந்த உலகத்தில் இந்த செயலை செய்கிறவங்க அவங்க இதை எப்படி எந்த ஃபார்மில் செய்கிறாங்க, எந்த ஃபார்மில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லி ஆகணும். ஓகே, இப்போ இதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து அடுத்து என்ன, டூ இங்கே மாற்றிடுவோம். டூ வந்து பார்க்க போகிறோம். டூனா என்ன, செய் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டூனா செய். இந்த செய் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்கிறது தான் எல்லா ஆக்ஷன்ஸும் வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓடுறது, பாடுறது எல்லாமே. ஓகே, இப்போ சிங் அப்படின்னா பாடுறது பொதுவாக செய். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ பியில் வரலையா, ஹேவில் வரலையா அப்படின்னு சொல்லி இந்த சிங்கு வருதா? ஆக்சுவலாக அதுலேயும் வருது. ஏன்னா பீனா என்ன, செயலில் இருந்து கொண்டு இருக்கிறது தான் பி. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ சிங்கிங் அப்படின்னா செயலில் இருந்து கொண்டு இருக்கிறது தானே வருது. சிங்கிங் எங்கே வரும், இங்கே தான் வரும், இங்கே தானே வரும். அப்போ இதுவும் செயலில் இருந்து கொண்டு இருக்கிற மாதிரி சொல்கிறோம்ல. அப்போ ஏன் டூவில் மட்டுமே எல்லாத்தையும் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக ஒரு பேசும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டூவில் தான் பொதுவாக எல்லா செயல்களும் வருது. அந்த ஆமில் வந்து இருக்கிறது மட்டும்தான் இருக்கும், ஹேவில் வந்து வச்சிருக்கிறது மட்டும்தான். ஆனால் அதே ஆமோட தன்மை என்ன, இருக்கிறேங்கிறது. அப்போ இந்த சிங்கிங்கோட தன்மை என்ன, செயலில் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறது. அப்போ ஆமோட இருக்கிறேங்கிற தன்மையும் சிங்கிங்கில் இருக்கிற அந்த இருக்கிறேங்கிற தன்மையும் ஒன்று தான். ஜஸ்ட் சிங் அப்படின்னு சொல்லும்போது தான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
சிங் அப்படின்னா என்னது, பாடுறேன்னு அர்த்தம் சிங்கில். அதே நேரத்தில் சிங்கிங் அப்படின்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் அதில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து தெளிவாக புரியணும் அப்படின்னா இந்த ஆம்லையும் பார்த்தீங்கன்னா, அதாவது பி வெர்ப்ஸ்லையும் எல்லா செயலையும் நம்ம சொல்ல முடியும், பி வெர்ப்ஸ்லையும் எல்லா செயலையும் சொல்ல முடியும், ஹேவ் வெர்ப்ஸ்லையும் எல்லா செயலையும் நம்ம சொல்ல முடியும். பியில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங், ரன்னிங்கிறது எது, பி தான், ஓடிக்கொண்டிரு, அப்போ அதுவும் செயல் செயல் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஹேவ் என்ன, இங்கே இருக்கிறது ரன், ஓகே, செயல் முடிஞ்சிருச்சு ஆனால் காலம் கிடையாது. அதே மாதிரி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மீனிங்கில் வருதுல்ல, செயல் முடிஞ்சிருச்சு ஆனால் காலம் கிடையாது. அப்போ செயல் முடிஞ்சிருச்சு ஆனால் காலம் கிடையாதுன்னா என்ன, செயலை வச்சிருக்கேன் முடிஞ்சு போனாலும் ஆனால் காலம் காட்டலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ உங்களுக்கு தெளிவாக ஏன் இதை வந்து பொதுவாக வந்து பி வெர்ப்ஸில் இதை நம்ம கொண்டு வரல அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனால் இந்த ரன்னிங், ரன்னிங், டேக்கிங், சீயிங் இதுலாம் என்ன இருக்குது அப்படின்னா செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கிற தன்மை இருக்குது. ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்குன்னா செயல் அதில் இருந்துகிட்டு இருக்கு, சப்ஜெக்ட் அதில் இருந்துகிட்டு இருக்குன்னு தன்மை இருக்குது. அப்போ இருந்துகிட்டு இருக்குன்னா என்ன, அது பி தானே. ஓகே, அப்போ ஒரு செயலோட பி வெர்ப்ஸ், பர்டிகுலராக செயலோட பி வெர்ப்ஸ், பேசுகிறேன் செயலோட பி வெர்ப், இந்த செயலோட பி வெர்ப் நான் பேசுகிறேங்கிறதோட ஸ்பீக்கிங், செயலில் இருந்துகிட்டு இருக்கேன் ஸ்பீக்கிங். ஓகே, அதனால எல்லாத்துக்குமே எல்லா வெர்ப்ஸுமே இருக்குது. இருந்தாலும் நம்ம ஏன் வந்து பி வெர்ப்ஸ்னாவே வெறும் ஆமு இஸ் யாரு சொல்கிறோம்னா அது ஜஸ்ட் மட்டும் இருக்கிறேங்கிறத சொல்கிறது. ஆனால் அதே பி வெர்ப்ஸ்லாம் எல்லா வெர்ப்ஸுமே இருக்குது. ஓகே, இப்போ வாட்ச் அப்படிங்கிறதோட பி வெர்ப் என்ன, வாட்சோட பி வெர்ப் வாட்சிங், செயலில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஓகே, செயலில் இருந்து, வாட்சிங்கிறது செயலில் பார்த்து கொண்டிருக்கிறேங்கிற செயலில் இருந்துகிட்டு இருக்கேன். அப்போ இருந்துகிட்டு இருக்கனாவே என்ன அர்த்தம், பி தான். ஓகே, அப்போ வாட்சோட பி வெர்ப் என்ன, பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறோட பி வெர்ப்னா வாட்சிங். அதனால தான் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது, ஐ ஆம் வாட்சிங். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நான் இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், பார்த்து கொண்டு, செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கு, செயல் ஆக்டிவாக இருக்கிறனால தான் நான் இருக்கிறேங்கிறத போட்டு சொல்ல முடியுது. ஓகே, ஆனால் நம்ம இப்படி, ஆனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இது அதோட பி வெர்ப் அது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம பொதுவாக இந்த வாட்ச், ரன் இதெல்லாம் ஜஸ்ட்டு செயலை செய்கிறாங்கிற தன்மையிலே நம்ம பேசுகிறனால, அதாவது இந்த வந்து வாட்ச்சு, ரன் அப்படின்னு இந்த டென்ஸை பற்றியே நம்ம பொதுவாக பேசுகிறனால நம்ம அதெல்லாம் டூவில் வருதுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வாட்சுக்கும் பி வெர்ப் இருக்குது, இந்த ரன்னுக்கும் இருக்குது, இந்த ஸ்பீக், இங்கே வர்ற ஸ்பீக்குக்கும் பி வெர்ப் இருக்குது. பி வெர்ப்னா என்ன அப்படின்னா செயல் ஆக்டிவாக இருந்துட்டு இருக்கிற தன்மையில் கொண்ட வெர்பு. அப்போ செயல் ஆக்டிவாக இருந்துட்டு இருக்கிற தன்மையை கொண்டதெல்லாம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் 2ல் வருது. ஓகே, அப்போ இங்கே வர்ற வெர்பும் செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பி வெர்புனாவே இருக்கிறேங்கிற சொல்லும், இங்கேயும் இதுவும் செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுது. அப்போ ரெண்டும் ஈஸியாக ஜாயிண்ட் ஆகும். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம், டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரெசன்ட் டென்ஸுக்கு டூ தான் சொல்கிறாங்க, இதுக்கும் டூ தான் சொல்கிறாங்க, இதுக்கும் டூ தான் சொல்கிறாங்க. ஹீஸ் இட்டுக்கு மட்டும் டஸ் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பழகிட்டாங்க, அதை இன்னும் அவங்க மாற்றலை. அவங்க லாங்குவேஜ் பேசுகிறதுனால நம்மளும் அதைத்தான் பேசணும். ஓகே, ஆனால் பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாத்துக்குமே ஹேடு போட்ட மாதிரி டிட்டு போட்டுடுறாங்க. அதே மாதிரி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சிம்பிள் ஆஸ்பெக்டில் இருக்கிறதுல இங்கே டூ போடுறாங்க. இந்த டூக்கும் வித்தியாசம் இருக்குது. இது காலம் காட்டக்கூடிய டூ, இந்த டூ காலம் காட்டாத டூ, அஸ்பெக்ட் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அதே மாதிரி இங்கே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் டூயிங், இதில் ஒரு பி தன்மை இருக்குது, அதாவது இருக்கிறேன் அப்படிங்கிற தன்மை இருக்குது, செயலில் எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்கேங்கிற தன்மை இருக்குது. அது அப்போ டூவோட பி வெர்ப் என்ன அப்படின்னா பீயிங், இருந்துகிட்டு இருக்கேன். ஓகே, தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டீங்க, அதனால இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டன். நீங்கள் இந்த டிட்டு, டூயிங் இதெல்லாம் என்னன்னு யோசிக்கலாம். அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற செயல்கள், ஜஸ்ட் செய்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஸ்டடி அப்படின்னா இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்டடீடு. ஓகே,
இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டடி தான். ஆனால் இந்த ஸ்டடிக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் காலம் கிடையாது, அஸ்பெக்ட் ஒன்று தான், செயல் ஆக்டிவ் தான். இங்கே என்ன சொல்கிறோம் ஸ்டடிங். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறோம் ஸ்டடீடு. இந்த ஸ்டடீடுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ஸ்டடீடுக்கு காலம் இருக்குது, இந்த ஸ்டடீடுக்கு காலம் கிடையாது. ஏன்னா நமக்கு காலம் இல்லா வினைச்சொற்கள் பார்ட்டிசிபிள் வெர்ப்ஸும் தேவைப்படுது. 2-3 செயலோட, அதாவது சப்ஜெக்டோட 2-3 செயலை கம்பைன் பண்ணும்போது ஒன்றுக்கு மட்டும்தான் காலம் காட்ட முடியுங்கிறதுனால இந்த மாதிரி காலம் காட்டாத ஆனாலும் செயலின் தன்மை வித்தியாசமாக இருக்கிற வெர்ப்ஸும் நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த டூவில் இன்னும் ஒரு வெர்பு பார்ப்போம். இப்போ வந்து வாட்ச். அதே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்ன்னு சொல்லி வரும் ஹீசி இட்டுக்கு. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டஸ்ன்னு போட்டனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இல்லைன்னா இஎஸ் இந்த மாதிரி சேர்த்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸப்ஷன்ஸ் தான் நம்மளையே இங்கிலீஷ் கற்றுக்க கொஞ்சம் கஷ்டப்படுத்துது. ஓகே, எல்லாத்துக்குமே டூவே போட்டிருந்தாலும் வந்து ஒன்றும் ஆயிருக்க போகிறது கிடையாது. இல்லை, எல்லாத்துக்குமே டஸ்ஸே போட்டிருந்தாலும் ஒன்றும் ஆயிருக்க போகிறது கிடையாது. ஆனால் ஃபைனலாக ஸ்டாண்டர்ட் ஆகும்போது 4 இதுக்கு டூவும் 3 இதுக்கு டஸ்ஸும் ஃபைனல் ஆகிடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் அது அப்படி தான் இருக்கும். ஓகே, அதனால நம்மளும் வேறு வழியில் கற்றுக்கவே தான் ஆகணும். இப்போ வாட்ச் அப்படிங்கிற இந்த வெர்பு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன சொல்லலாம், இப்போ வந்து இது மாற்றிடலாம். இப்போ வாட்ச் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பார்க்குறேன். அப்போ இங்கே வாட்ச், இங்கே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்ச். இங்கே வாட்சிங், செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கிற தன்மை. இங்கே வாட்ச், செயல் முடிஞ்சு போச்சு, செயலை மட்டும் வச்சுருக்கேன், காலம் காட்டலை. இங்கே செயலையும் வச்சுருக்கேன், காலத்தையும் காட்டுவேன், பாஸ்ட் டென்ஸ். ஓகே, உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் எல்லா வெர்ப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 5 விதமான ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இதை மட்டும் ஏன் முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு கேள்வி வாக்கியம் யூஸ் பண்ணும்போதும் பயன்படுத்துவோம். இந்த டூ, டிட்டு, டஸ்லாம் ஒரு நெகட்டிவ் வேணும்னாலும் ஒரு நெகட்டிவ் வாக்கியங்களை உருவாக்கும் போதும் பயன்படுத்துவோம். இந்த பி, ஹேவ், டூ. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து, ஏன்னா இதுதான் மனிதர்கள் செய்கிற செயலோட அடிப்படைங்கிறனால இதை வச்சு தான் நம்ம கேள்வி வாக்கியம் உருவாக்குவோம், இதை வச்சு தான் நம்ம நெகட்டிவும் உருவாக்குவோம். அதனால இந்த பி, டூ, ஹேவ் என்னென்ன, எந்த விதம், அதோட வடிவங்கள் என்ன, எந்தெந்த இடத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியணும். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸுக்கு ஈஸியாக புரியும். ஆனால் இங்கே காலம் இல்லாமலும் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். காலம் இல்லாமல் அதே நேரத்தில் அதுக்கு பல்வேறு தன்மையில் இருக்குது. ஜஸ்ட்டு செய்கிறேங்கிற தன்மை, செஞ்சு கொண்டிருக்கேங்கிற தன்மை, செய்திருக்கேங்கிற தன்மை, ஆனால் காலம் காட்டலை. ஸோ இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியணும். ஜஸ்ட்டு டூ, டிட்டு மட்டும் தெரியக்கூடாது. டூவில் வந்து காலமே இல்லாமல் இருக்குது, டூயிங் அதுவும் காலம் இல்லாமல் செயலை செஞ்சு கொண்டு இருக்கு, டன்ல செஞ்சுருக்கேங்கிற மீனிங்கில் இருக்குது, ஆனால் காலம் காட்டலை. அப்போ இந்த பி, ஹேவ், டூக்கு நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரியணும். ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி வந்து யாருமே வந்து உங்களுக்கு தெளிவாக இவ்வளவு கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, அதனால இதை வந்து நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒரு டூ வந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஒரு செயலுக்கு பார்த்தீங்கன்னாவே அது அஸ்பெக்ட் இருக்குது, அந்த செயல் இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு இருக்குது, அந்த செயலுக்கு காலம் இருக்காங்கிறது முதற்கொண்டு இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். நம்ம என்ன ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணனாலும் இந்த மூணோட 5 வடிவங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அதனால இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டவுட் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு அதுக்கு தனி வீடியோவே வரும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.